ரொம்ப ஃபினாமினலா இருக்குங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் இந்தியன் டூர் இப்பதான் வந்தாரு. பவுலிங் போட முடியல. பேட்டிங் ஆனாங்க. 4-1 அடிபட்டாங்க. ஹைதராபாத்ல வின் பண்ணாங்க. ஆலி போப்போட இன்னிங்ஸ் அது இதெல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அடிபட்டாங்க. ரிப்பீட்டடா அடிபட்டாங்க. ராஞ்சியில ரூட் ஒரு 100 அடிச்சாரு தவிர பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு குதூகலம் இல்லை. நம்ம டூர்ல இந்த டர்னிங் பிச்சர்ஸ்ல அடிபட்டாங்க. ஜஸ்ட் ஏர்லி 24 நினைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இன்ஜுரி இருந்தது. பேக் இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங்ல ஒரு ஆபரேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லா கண்டிஷன்டா ஆப்டிகேட் பண்ணிட்டாரு. ஐபிஎல் கூட வரதில்லை ரெகுலரா. ஸோ அவருக்கு ப்ரியாரிட்டிஸ் தெரிஞ்சிருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராபி மிஸ் பண்ணாரு. T20 ஐபிஎல் நான் சொன்ன மாதிரி மிஸ் பண்றாரு. ஒன் டே ஆடுறது இல்லைன்னா பாடியை ப்ரிசர்வ் பண்ணி கன்சர்வ் பண்ணி அவர் 32, 33, 34 வயசு அரௌண்ட் தட் ஏர்லி 30s இருக்கனால ஃபிட் ஆத்லீட். பாத்தீங்கன்னா அவர் என்ன ஃபிட்னஸ் அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கும் அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா அவர் போலிங் நல்லா போடுறச்சு அவர் பேட்டிங்கும் நல்லா வருது. ஏன்னா ரெண்டு ரெண்டு டூ ஸ்ட்ரிங்ஸ் டு த போன் இங்கிலீஷ்ல அது மாதிரி நீங்க வந்து வில்லு அம்புல வச்சு 2 கயர் கட்டி 2 வாட்டி அம்பு விடலான்ற மாதிரி ஒரு ஒரு ஏரியால நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், அந்த ஜோஷ், அந்த எந்தூசியாசம் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஏரியாலையும் நீங்க கமிட்டடா இருப்பீங்க. நான் வந்து நல்லா பண்ணுவேன்ற அந்த நம்பிக்கை இருக்கும். ஸோ பழைய காலத்துல நம்ம நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தோம். போத்தமா இருக்கட்டும், கபில் தேவ், ரிச்சர்ட் ஆட்லி, கிளைவ் ரைஸ், மார்ஷல் கூட டு அன் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். அந்த மாதிரி பேட்டிங் போலிங்ல நல்லா எக்ஸல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்பாற்பட்டு நீங்க கேட்ட கேள்வி, அவர் கேப்டன்சி கிரியேட்டிவ் கேப்டனுங்க. ஏதானு பண்றாரு ப்ரோஆக்டிவா. ஒரு ஒரு வாரி இரிட்டேட் பண்ற மாதிரி ரவுண்ட் த விக்கெட் வந்து உடம்புலயே போலிங் போடுறாரு பேட்ஸ்மேனுக்கு. அதுக்கப்பாற்பட்டு பவுன்ஸ் பண்றாரு. பாத்தீங்கன்னா ஏதானு பண்ணி பேட்ஸ்மேனோட மனநிலைய கலைக்கணும்னு பாக்குறாரு. வேறு ஏலியன் கேம் ஆட போய் எப்படியா விக்கெட் எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட நீங்க வாஷிங்டன் பார்த்திருப்பீங்க. நல்ல ஞாபகம் 27 நல்ல பேட்டில் பண்ணி ஹார்டா கிரைண்ட் பண்ணி ஆடி இருந்தாரு. பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பண்ணினே இருக்காரு. ஹுக் டிராப்ல எடுத்துட்டாரு. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோமெண்ட்ரி வந்து லேப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷனை கிரியேட் பண்றாரு. அந்த ப்ரோஆக்டிவ் கேப்டன்சினால அந்த ஹார்ட் யார்ட்ஸையும் இன்டு த விண்ட் போடுறதும். போன கேம்ல நம்ம பேசணும் 10 ஓவர் ஸ்பெல் போட்டாரு. 2 times 10 ஓவர்ஸ். சிராஜே வந்து அவரை புகழ்ந்து பாராட்டினாரு. இந்த மாதிரி ஏன்னா அவரே ஒரு லைன் ஹார்ட்டட் ட்ரையர். அவுட் இருந்து வந்து அந்த பிரைஸ். ஸோ இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா என்டையரிட்டி இந்த டோட்டாலிட்டியில பாத்தீங்கன்னா பினாமினல் ட்ரையரு. நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் நல்லா பேட்டிங் போலிங் எல்லாம் சரியா வர்றதுனால எல்லாமே அவருக்கு அழகா யூனிசன்ல சிங்க் ஆகுது அந்த பொட்டன்ஷியலை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா 200 மேல டெஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ், 7000 ரன்னு. சவுத் ஆப்பிரிக்கால 2014 ஐ ரிமெம்பர் 10-11 வருஷம் முன்னாடி ஒரு 258 அடிச்சிருக்காரு. ஸோ குவாலிட்டி பிளேயர் தான், சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் ஆஷஸ்ல 19 ஹெடிங்லில அந்த வின் ஞாபகம் இருக்கும். வேர்ல்ட் கப்ல ஆர்கிடெக்ட். ஸோ பினாமினல் பினாமினல் பிளேயருங்க அவரு.